நான் சொன்ன அந்த பணியை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டதும் அந்த நபி என்னை ஏசவும் இல்லை, முகம் கடுக்கடுக்கவும் இல்லை, இரக்கமாக சொன்னார்கள். உடனே இதோ யா ரசூலல்லாஹ், அந்த வேலையை நான் செய்து முடித்து விடுகின்றேன் என்று ஓடோடி சென்று நான் அந்த வேலையை செய்து கொடுத்தேன். இதே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுமார் 10 வருடங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியனாக நான் இருந்திருக்கின்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் உயிரிலும் மேலான எனது நபி, இந்த வேலையை நீ ஏன் செய்தாய், இந்த வேலையை நீ ஏன் செய்யவில்லை என்று ஒரு தடவையேனும் முகம் கடுக்கடுத்து கோபமாக என்னிடத்திலே பேசியதே கிடையாது என்று கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அது ஆரம்பமாக எனது உயிரிலும் மேலான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த நாள்தான் எனக்கு மிகவும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த உலகத்தில் ஒரு கவலைக்குரிய ஒரு சஞ்சலத்துக்குரிய ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் எனது உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டும் பிரிந்த மரணித்து சென்ற அந்த நாள்தான் எனது உள்ளத்திலே வேதனையையும் கவலையையும் உண்டு பண்ணக்கூடிய நாள் என்று கூறிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நாளில், உங்களை பிரிந்த நாளில் நான் கண்ணீர் வடித்ததை போன்று ஒரு நாளும் நான் கண்ணீர் வடித்ததில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், என் அருமை தூதரே, நாளை கியாமத்து நாளையில் செல்லமாக நீங்கள் என்னை அழைப்பீர்களே, என் அருமை மகனே, உனைசே, என் சிறிய பணியாளனே என்று இரக்கமாக அழைப்பீர்களே, அந்த நாளை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். அந்த நாளையில் நீங்கள் என்னை செல்லமாக அழைக்க வேண்டும் என்பதை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்பதை கூறிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த சில உபதேசங்களை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அனஸே, உனக்கு முடியுமானால் மற்றவர்களுக்கு மோசடி செய்வதிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிப்பார்கள். மேலும் சொல்வார்கள், என்னுடைய சுன்னத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்து நடவுங்கள், அதன் மூலமாக நீங்கள் என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்வீர்கள். யார் என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுகின்றாரோ அவர் சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசங்களை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி கூறி அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த அளவுக்கு அந்த நபி மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல, அன்று வாழ்ந்த காபிர்கள் கூட சஹாபாக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்பவர் குறைஷிகளின் படைக்கு உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த ஒருவர். அவர் கூறுகின்றார், நான் ரோமாபுரி பாரசீக மன்னர்களுடைய கூட்டத்தினர் அந்த மன்னர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நான் அவதானித்திருக்கின்றேன். ஆனால் இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் அவர்களுடைய தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத், அன்பு அளப்பெரியது. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சிலை துப்பினால் அந்த எச்சில் அங்கிருக்கக்கூடிய ஒருவருடைய கையிலேதான் விழுகின்றது. அவர் ஒரு கட்டளையை பிறப்பித்தால்
அந்த கட்டளையை அவர்கள் தலைக்கு மேல் கண்ணியம் கொடுத்து அவர்கள் அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். இவ்வாறு ஒரு சமூகம் தனது தலைவருக்கு கட்டுப்பட்டதை நான் கண்டதே இல்லை என்று முஹம்மது உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி என்பவர் இவ்வாறு கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் முயற்சியும் தியாகங்களும் தான் அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை சாப்பிட்டால் மறுவேளை பட்டினி, பிரயாணங்கள் கழுதையின் மீது, புழுதி படிந்த ஆடைகள், ஒட்டு போடப்பட்ட ஆடைகள், இதெல்லாம் யாருக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள்? இந்த அர்ப்பணிப்பு யாருக்காக வேண்டி? இந்த தியாகம் யாருக்காக வேண்டி? ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பியதன் காரணமாக இன்று நாங்கள் சத்தியமான மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நபியுடைய உம்மத் என்று நாங்கள் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதர் செய்த தியாகம் அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அந்த தியாகத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். பசியோடும் பட்டினியோடும் தியாகங்களை செய்தார்கள். யாருக்காக வேண்டி? யாருடைய விடிவுக்காக வேண்டி? யாருடைய விமோசனத்துக்காக வேண்டி இவ்வாறு தியாகங்களை செய்தார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்காக வேண்டியும் அல்ல, எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி, எங்களுடைய இதாயத்துக்காக வேண்டி கண்ணீர் வடித்திருக்கின்றார்கள். எங்களுடைய இதாயத்துக்காக வேண்டி அழுதிருக்கின்றார்கள். எமது இதாயத்துக்காக வேண்டி ரத்தம் சிந்தி இருக்கின்றார்கள். எமது இதாயத்துக்காக வேண்டி பசி பட்டினியை சகித்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். netmasjid.com அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடுநிசி வேளை, சரியான கடினமான ஒரு கட்டம், வெயில் கடுமையாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே யாரும் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் மஸ்ஜித் நபவியை நோக்கி வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க, உமரே, இந்த நேரத்தில் நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வெயில் கடுமையாக இருக்கிறதே, ஏன் நீங்க வந்தீங்க என்று கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, பசி பொறுக்க முடியல, பசிய தாங்க இயலல்ல, அதனால தான் நான் இங்க வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உமரே, அந்த பசியின் காரணமாகத்தான், அந்த பசி பொறுக்க இயலாமத்தான் நானும் இங்க வந்தேன். netmasjid.com கொஞ்ச நேரத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வராங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, வெயில் கடுமையா இருக்கிற நேரத்துல, இந்த கஷ்டமான நேரத்துல எதற்காக வேண்டி நீங்க வந்தீங்கன்னு. யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியல யா ரசூலல்லாஹ், பசி வாட்டுகிறது யா ரசூலல்லாஹ், கடுமையான பசியா இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதன் காரணமாகத்தான் நாங்க வந்தோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்க வந்தீங்களோ அதே பசியின் காரணமாகத்தான் நானும் வந்தேன் என்று எமது உயிரிலும் மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னா எந்த அளவுக்கு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க சிந்திக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபியுடைய குடும்பம் நாங்க முதலாவது தலைப்பிறையையும் பார்த்தோம், இரண்டாவது தலைப்பிறையும் பார்த்தோம். சுமார் 2 மாசம் போயிட்டு எங்கட வீட்டுல அடுப்பு எரியல்ல. அந்த கட்டத்துல எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய உணவு பேரித்தம் பழமும் தண்ணீராகவும் தான் இருந்தது என்று சொல்றாங்க. நபியுடைய குடும்பம் உலகத்துக்கு அறுப்படையாக அனுப்பப்பட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி வகை வகையான சாப்பாடுகளை நாங்க சாப்பிடுறோம், எப்படி வகை வகையான உடுப்புகளை நாங்க உடுத்துறோம்.
உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அந்த நபியுடைய குடும்பம் 2 மாதம் அவங்களோட வீட்டுல அடுப்பெரியல்னு சொன்னா அந்த கட்டத்துல வெறுமனே பேரித்தம் பழமும் தண்ணீரும் தான் அவங்களோட சாப்பாடுன்னு சொன்னா அவங்களோட நிலைமை குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டத்துல வாழ்ந்திருக்காங்கிறத கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கட்டத்துல நாங்க சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துல அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழ வச்சு என்னை ஏழையாகவே மௌத்தாக்கி விடு என்கிறத அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்வாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசி பருவாய் ஒவ்வொரு நபிமார்களும் மரணிச்சிட்டாங்க. அந்த வகையில எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மரணம் விதிவிலக்காக இருக்கல்ல. சகராத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க, அந்த மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரியக்கூடிய அந்த கடைசி தருவாயில அவங்களுக்கு சொந்தமா இருந்தது ஒரு அடிமையும் வெறுமனே 7 தீனார்களும் மாத்திரம்தான். கடைசியா அவங்க மரணிக்கக்கூடிய அந்த கடைசி இரவு, அந்த கடைசி நாள், தங்களிடத்துல இருந்த அடிமைய உரிமைக்கிட்டாங்க. 7 தீனார்களையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. உயிர் பிரிய போகின்றது. அதிகாலையில் துஹாவுடைய நேரம். எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிய போகின்றது. அந்த இரவு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில தான் அந்த கடைசி காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உலகத்துக்கு அருட்கொடையாக வந்த நபி தங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல விளக்குல, அதாவது விளக்கேற்றணும், அந்த கட்டத்துல பாக்குறாங்க விளக்கேற்றதுக்கு விளக்குல எண்ணெய் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இருந்ததையும் தர்மம் செஞ்சிட்டாங்க. ஒரு அடிமை இருந்துச்சு, உரிமைட்டாங்க. நாளைக்கு காலையில துஆவுடைய நேரம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிய போகின்றது. அவருடைய பொருளாதார நிலைமை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தடமாறுறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, பக்கத்து வீட்டுக்கு சென்று இரவலாக எண்ணெய் வாங்கி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டுல இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க விளக்கு ஏற்றுறாங்க. யாருடைய வாழ்க்கையில இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு சொன்னா எமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார நிலைமை. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று யாசகம் கேட்கக்கூடியவங்கள்ட்ட கூட இந்த நிலைமை இல்லை. யாராவது சொல்ல முடியுமா விளக்குல எண்ணெய் ஏற்றத்துக்கு கூட எண்ணெய் இல்லைன்னு? கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருளாதார நிலைமை இந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. அவர்கள் இந்த உலக வாழ்க்கைய கணக்கெடுக்கவே இல்லை. அவங்க இந்த உலக வாழ்க்கைய லட்சியமாக கருதவே இல்லை. அதற்காக வேண்டிய ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினாங்க. மரணம் இருக்கிறது, மௌத்து இருக்கிறது என்கிறத அந்த சமூகத்துக்கு உணர்த்தினாங்க. அதையே நம்பி வாழ்ந்தாங்க. இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு லேசாக இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் மரணத்தை இருக்கிறாங்க, மரணத்தை தழுவி இருக்கிறாங்க. அந்த வகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மரணத்தை தழுவி இருக்கிறாங்க. உலகத்துல வாழ்ந்துட்டு அந்த மௌத்தை அவங்க எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களும் சக்கராத்துடைய வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்களும் அந்த சக்கராத்துடைய நிலைமையில கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னா நாங்க எதிர்நோக்கக்கூடிய அந்த சக்கராத் அது எவ்வளவு கடினமானது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க யாருமே அனுபவிக்க இல்ல. என்ன தைரியம் இருக்கிறது அந்த சக்கராத்தை நாங்கள் எதிர்நோக்குவதற்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரண தருவாயில் கடைசி நேரத்திலே அந்த மரண நோயில் இருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், என் அருமை தோழர்களே, 7 தோல் துருத்தியில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து என் மேல் ஊற்றி விடுங்கள். இந்த மரண வியாதியை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, என்னால் தாங்க இயலவில்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண வேளையில் கூட கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். சொன்னால் எமது சக்கராத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நபியுடைய அந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியுடைய ஈர கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். தந்தை படுகின்ற கஷ்டம் இவர்களால் பார்த்துக் கொண்டு இருக்க முடியவில்லை, இயலவில்லை. எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே